வணக்கம் ப்ரோஸ், நாங்கள் பப்ஜி தான் குரு. வீடியோவில் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைலில் வந்து 2-3 வெர்ஷன் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பப்ஜி மொபைல் சைனீஸ், அப்புறம் குளோபல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிமிவேஷன் இப்போ வந்து ஆக்டிவாக கிடையாது. இந்த 2 வெர்ஷன் மட்டும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் சைனீஸ் வெர்ஷனில் வந்து 0.14 வெர்ஷன் விட்டுருக்காங்க. 14 வெர்ஷன் லீக்ஸ்லாம் வந்துருந்துச்சு, போன ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு, க்ளோஸ்ட் பீட்டால் வந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பயங்கரமான அப்டேட்டில் இருக்குது, செம்ம அப்டேட்டில் இருக்குது. அதில் நான் சொல்லியிருந்தேன் அப்டேட்டில் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எப்பவுமே அப்படி தான் எப்பவும் பண்ண மாட்டாங்க. இப்போ முதல்ல அப்படி பண்ணுறது, இப்போ வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த அப்டேட் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னு தெரியல, மறுபடியும் அப்படியே பண்ணுறாங்க. முதல்ல வந்து அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து சரி கரெக்டாக இருந்து இப்போ மறுபடியும் அப்படி பண்ணுறாங்க. புது அப்டேட்டில் வந்திருக்கு. என்ன அப்டேட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நியூ பைசான் கன், நியூ P19 பைசான் கன்னு. இந்த கன்று பார்த்தீங்கன்னா SMG, இந்த UMP இருக்கும் தெரியும் உங்களுக்கு. UMP கன்னோட அந்த கேட்டகரியில் வரும். SMGன்னு சொல்லுவாங்க, சப்மிஷன் கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9mm ஆமோ யூஸ் பண்ணுது. 9mm யூஸ் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி மேக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 53 செம்ம அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டிபி விட அதிகமாக இருக்குது இந்த கெப்பாசிட்டி. 53 புல்லட், 9mm புல்லட்டு. அதுதான் ரீகேல் பார்த்து ரொம்ப ரீகேல். எனக்கு தெரிஞ்சு இந்த கன் வந்து நிறைய பேருக்கு இந்த கன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மேக் நீங்கள் போட முடியாது. நார்மல் அதில் இருக்கிற மேக் வந்து பார்த்தீங்கன்னா 53 புல்லட்ஸ் வந்து உங்களுக்கு அது வந்து கெப்பாசிட்டி பிடிக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரீகேல் கம்மி, செம்ம. யூஎம்பி விட யூஎம்பியில் ரீகேல் ரொம்ப கம்மி. ஆனால் இதில் வந்து அதை விட கம்மியாக இருக்குது, செம்ம கம்மியாக இருக்குது. நான் இந்த வெர்ஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கன்னில் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த அப்டேட்டில் வருதுலாம். இந்த கன்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. அந்த கன் பற்றி செம்ம ரீகேல் கம்மியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நியூ கேண்டிடேட் சைட். இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் வீடியோ கூட. நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் சொல்லியிருந்தேன். நான் பிசிக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு வந்துன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துருச்சு, பப்ஜி சைனீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. அதை பற்றி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் வீடியோவில். இப்போ வந்து கரெக்டாக சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ணில் ஒரு 4 ஸ்கோப் இல்லை 6 ஸ்கோப் போட்டு நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க, ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு எனிமிக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாட் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரெட் டாட் நீங்கள் மாற்றுவீங்க. இல்லாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்கோப் போட்டு அடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு நிறைய பேருக்கு அது ஈஸியாக இருக்கும், ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக இந்த அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாட் ஒரு அட்டாச்மெண்ட்டாக சைடில் வந்து நீங்கள் வந்து அதை பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எல்லா பக்கம் கிடைக்கும். லேசர் மாதிரி சொல்லலாம், எல்லா பக்கம் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கலாம், அதை எடுத்து மாட்டிக்கலாம். நீங்கள் 4 ஸ்கோப் போட்டு நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அட் த சேம் டைம் அந்த ஒரு சின்ன ஒரு புதுசாக ஒரு ஐக்கான் கொடுப்பாங்க நம்மளுக்கு, புதுசாக ஒரு பட்டன் வரும். நீங்கள் அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கன் அப்படியே டேர்ன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டாட்டுக்கு போயிடும். நீங்கள் மறுபடியும் வந்து டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கோப்புக்கு போயிடும். ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? அதே மாதிரி தான் வந்து செம்ம அப்டேட் இது. இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோவில் கூட. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. வாங்கம்மா அடுத்த அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிரிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட பிரிண்ட்ஸு, டயர் பிரிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ஜி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கண்டி கொடுக்கும்போது கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிசிலாம் ரொம்ப முன்னாடியே கொடுத்துருவாங்க எல்லாமே. அது வந்து பார்த்தீங்கன்னா விக்கண்டி கொடுக்கும்போது கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து எப்போ கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து காரில் காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஃபுட் பிரிண்ட் தெரியுது. கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காரில் நீங்கள் போகும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வெஹிக்கிளோட பிரிண்ட் மாதிரி வருது, பார்த்து தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்குது. இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சம்திங் வந்து அவங்க வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பப்ஜி மொபைலுக்கு அப்படியே இருக்குமோ எப்படின்னு தெரியல, இன்னும் அது வந்து கன்ஃபார்ம் நானும் செக் பண்ணி பார்க்கல. அதை பப்ஜி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் 5 நிமிஷம் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹைட் ஆயிருன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மொபைலில் வந்து எப்படி போகுதோ இல்லை அப்படியே இருக்கான்னு நான் கவனிக்கல. நான் செக் பண்ணி நான் சொல்கிறேன். அடுத்த அப்படி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு மோடு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்காட் மோடு மாதிரி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே மோடுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இது வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஸ்பெஷல் கிடையாது, நம்மளுக்கு ட்ராகன் மோடு மாதிரி கிடையாது, இது வந்து ஸ்பெஷல் கிடையாது, எல்லாத்துக்கும் வரும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லூட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் லூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டது. அப்புறம் நீங்கள் வேட்டையாடணும், முக்கியமானது வேட்டையாடணும். நம்ம எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான் வரும், அப்புறம் சம்திங், அப்புறம் இந்த
குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் டைமிங் இருக்கும். டைமிங் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோம் வரும். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புயல் மாதிரி அடிக்கும். பனி புயல்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்மளாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து கேம்குள்ளேயே வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு ஏதாவது ஒரு வீடு அந்த மாதிரி குட்டி குட்டி ஹட்டுக்குள்ளே போயிடணும். நீங்கள் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு யூஸ்ன்னு இருக்குது ஒரு ஆப்ஷனு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு மாதிரி ஒரு மூட்டுறாமல் தெரியும் உங்களுக்கு. நெருப்பு வந்து மூட்டிட்டான். மூட்டினதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே குச்சி அப்புறம் அது அதை வந்து நீங்கள் வந்து அங்கே கீழே போடணும். அது கிளிக் பண்ணால் அவங்க வந்து அங்கே கீழே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இந்த ஹண்ட் பண்ணி தெரியும் உங்களுக்கு. ஹண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த கோழிக்கறி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து அதில் போடணும். அங்கே வச்சு கிளிக் பண்ணால் அது உள்ள விழுந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அது வந்து குக் ஆகிடுது. குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஈட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதில் வந்து எனர்ஜி வந்து லைட்டாக ஏறுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக ஏற மாட்டேது. லைட்டாக வந்து கொஞ்சம் ஏறுது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டோம் முடிவுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலரில் காட்டும். அந்த ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் முடிஞ்சோன்னே நீங்கள் நார்மலாயிரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் உங்களுக்கு நடக்கும். 2-3 டைம் இது மாதிரி நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோம் வருது. நீங்கள் வந்து வீட்டில் போய் இதே மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நார்மலாகிடும். அதுக்கப்புறம் போய் ஹண்ட் பண்ணணும். நீங்கள் ஹண்ட் பண்ணி மறுபடியும் வந்து இது மாதிரி ஒரு ஹண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நெருப்பு மூட்டிக்கணும். நீங்கள் ஒரே இது மூட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக உள்ளே உட்காந்துக்கலாம். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க. 100 பிளேயர் இருப்பாங்க. கடைசியாக வந்து நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கோ அவங்கள கடைசியில் வந்து இது மாதிரி பனி வராது. நம்ம வந்து நார்மலாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து கடைசி இனிமேல் நீங்கள் கில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து உங்களுக்கு சிக்கன் டின்னர். இது வந்து இன்னொரு காமெடியான விஷயம் இல்லை. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜெயிச்சோன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் மூலிமா வருவாங்க. பார்த்து என் ஃப்ரெண்டு 2 பேர், என் ஃப்ரெண்டு கிடையாது, சைனாக்காரங்க வராங்க. பார்த்து இவங்களுக்கு 2 பேர் வராங்க. சும்மா அவங்க ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. என்னோட இந்த சைனீஸ் வெர்ஷனோட ஐடி வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம சும்மா ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்மளும் வீடியோ மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் PUBG மொபைல் சைனீஸ் வெர்ஷன் 0.14 வர அப்டேட்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட்டில் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த அப்டேட் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.